நான் தமிழில் பேச விரும்புகிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், අපි අතර ભેද නැහැ. நாங்கள் பேதம் இல்லை, இனபேதம் இல்லை, மொழிபேதம் இல்லை, சாதபேதம் இல்லை, மதபேதம் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளை අපි එකට එකතු වෙලා யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற வெளிநாட்டவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் இன்றைய தினம் பல்வேறு மக்கள் சந்திப்புகளில் கலந்து கொண்டிருந்தார். இன்று மதியம் 3 மணி அளவில் சித்தங்கனி மகா கணபதி பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ரஜீவன், ஸ்ரீ பவானந்த ராஜா மற்றும் கட்சி அமைப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். நான் தமிழில் பேச விரும்புகிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதே போல சிங்களம் பேசுகிறேன். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், பாராளுமன்ற உறுப்பினர் பவனந்தன் ராஜா and பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் and கஜமுகன், தோழர் கஜமுகன் ஆசிரியர், ඔබ සහ ඔබ සියලු දෙනාගේම අවසරයි. අපි පහුගිය ජනාධිපතිවරණයෙන් මාලිමාව විශිෂ්ට ලෙස ජයග්‍රහණය කරා. පහුගිය ජනාධිපතිවරණයේ මාලිමාව අපි විශිෂ්ට ලෙස ජයග්‍රහණය කරා. ඊට පස්සේ පාර්ලිමේන්තු මැතිවරණයේ ඊටත් වඩා හොඳින්ම ජයග්‍රහණය කරා. අපේ ඉතිහාසයේ පළවෙනි වතාවට යාපනයේ දිස්ත්‍රික්කයත් මාලිමාව ජයග්‍රහණය කරා. முதல் முறையாக தேசிய மக்கள் சக்தியினை வெற்றியடைய செய்துள்ளது. අපිට දැන් දිස්ත්‍රික්කයේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු 3 දෙනෙක්ම ඉන්නවා. இப்பொழுது இந்த மாநிலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். ඔබේ දිස්ත්‍රික්කයට වැඩියෙන් වැඩ කරන්න දීවර ඇමතුමත් ඉන්නවා. அதனை விட மாவட்டத்திற்கு மேலதிகமாக நலத்தொழில் அமைச்சரையும் இருந்திருக்கிறார். ආණ්ඩුව අරගෙන අපි දැන් මාස 4මාරයි. அரசாங்கத்தை பார்த்து இப்பொழுது 4 மாதங்களாகும். මේ කෙටි කාලය තුල අපි ගොඩක් දේවල් වෙනස් කරා. இந்த ஒரு சிறிய காலத்துக்குள் நாம் மிகுந்த மாற்றத்தினை ஏற்படுத்தி இருக்கிறோம். දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරා. அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைத்திருக்கிறோம். දැන් දේශපාලනයේ හොරකම, වංචාව, දූෂණය, නාස්තිය නැහැ. இப்பொழுது அரசாங்கத்தில் ஊழல், හොරකම, වංචාව ඒ වගේම අපි බාරගත්තේ කඩන් වැටිච්ච රටක්. அதுபோல இந்த நாடு மிகவும் அனுபவமாக இருந்த ஒரு நாடு. ණය ගෙවා ගන්න බැරි බංකොලොත් රටක් අපි බාරගත්තා. கடன் செலுத்த முடியாமல் மிகவும் அனுபவமாக இருந்த ஒரு நாடு. මේ කෙටි කාලය තුල අපි බංකොලොත් තත්ත්වයෙන් රට මුදවගත්තා. நாங்கள் ஒரு சிறிய காலத்திலே இவ்வாறு அனுபவமாக இருந்த நாட்டை கண்டிருக்கிறோம். දැන් ආර්ථිකයේ වේගයෙන් ඉස්සරහට යනවා. மேலும் பொருளாதாரத்தை முன்னோக்கி வளர்ச்சி பாதையில் செல்கிறோம். ඩොලර් එක රුපියල් 400ට යනවා කිව්වා. டாலர் வந்து 400 ரூபாயில் இருந்தது. නමුත් එහෙම වුණේ නැහැ. ஆனால் அந்த அளவுக்கு இப்பொழுது போகவில்லை. අපි ඒක 300 තියාගෙන තියෙනවා. இப்பொழுது வந்து டாலரை 300 ரூபாயில்
අපේ ආර්ථිකය 5.4ක වේගයකින් වර්ධනය වෙනවා. இப்பொழுது வந்து தேசிய வருமானத்தை 105% அதிகரித்துள்ளோம். බංකොලොත් රට බාර අරගෙන අපි සියලුම රජයේ සේවකයන්ගේ පඩි වැඩි කරා. சுமார் 55 நாளில் அனைத்து அரசு ஊழியர்களின் சம்பளத்தை நாம் அதிகரித்துள்ளோம். විශ්‍රාම වැටුපත් වැඩි කරා. மேலும் ஓய்வூதியத்தை அதிகரித்துள்ளோம். ආබාධිත අයට දෙන දීමනා වැඩි කරා. மேலும் பொதுப்பணிகளையும் நாம் அதிகரித்துள்ளோம். වැඩිහිටියන්ට දෙන දීමනා වැඩි කරා. වැඩිහිටිය එල්ඩර්ස්. மேலும் முதியோர்களுடைய பொதுப்பணிகளையும் அதிகரித்துள்ளோம். ඒ විතරක් නෙමෙයි පාසල් දරුවන්ට පොත්පත් ගන්න රුපියල් 6000ක් බෙදා දුන්නා. அதை தவிர பாடசாலை மாணவர்களுக்கு 6000 ரூபாய்க்கான வவுச்சர்களையும் நாம் அதிகரிக்கிறோம். දුප්පත්ම දරුවන්ට සපත්තු කුට්ටමක් ගන්න ඒකත් අපි ලබා දුන්නා. மிகவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான சபாக்கள் பொருளாதாரத்திற்கான வவுச்சர்களை நாம் அதிகரிக்கிறோம். බඩු මිලත් අඩු කරා. அதே போல பொருட்களுடைய விலைகளையும் குறைக்கிறோம். දැන් විතර මිල අඩු වෙලා තියෙනවා. இப்பொழுது உலகின் விலை குறைந்துள்ளது. කුකුල් මස් මිල අඩු වෙලා තියෙනවා. தோல் இறைச்சியின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. පරිප්පු සීනි මිල අඩු කරලා තියෙනවා. பருப்பு சீனி விலை குறைக்கப்பட்டுள்ளது. පිටි මිල අඩු කරලා පාන් මිල අඩු කරා. பால் மாதின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. පඩිත් වැඩි කරලා බඩු මිලත් අඩු කරලා අපි ලොකු දෙයක් කරලා තියෙනවා. சம்பளத்தை அதிகரித்து பொருட்களின் விலையை குறைக்கும் ஒரு முக்கியமான செயலை நாம் ஆற்றியிருக்கிறோம். ගොවියන්ට පොහොර සානදාරය වැඩි කරා. ගොවියන්ට පොහොර සානදාරය. அதேபோல் விவசாயிகளுக்கான உர மானியத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். දීවරයන්ට ඉන්ධන සානදාරය දුන්නා. மீனவர்களுக்கான எரிபொருள் கொடுப்பதை நாம் கொடுத்திருக்கிறோம். මේ මාස 5ට අපි සහන ගොඩක් දීලා තියෙනවා. இந்த 4 மாதங்களுக்குள் நாம் மக்களுக்கான பாய பொருட்களை கொடுத்திருக்கிறோம். ඔබ එදා මාලිමාවට ඡන්ද දීලා තමයි මේ ජයග්‍රහණ ටික ගත්තේ. இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு கொடுத்ததால் தான். අපිට රට හදන හොඳ ආර්ථික ප්‍රතිපත්තියක් තියෙනවා. ආර්ථික පොරළදාර ආර්ථික ප්‍රතිපත්තිය. நாங்கள் பொருளாதார கொள்கையை கைவிடுவோம். ඒ සඳහා වැඩපිළිවෙලක් තියෙනවා. ප්‍රෝග්‍රෑම්. அதே போல அதற்கான திட்டங்களை நாம் உருவாக்கியுள்ளோம். ඒ වැඩපිළිවෙල ගමට ගේන්න තමයි අපි මේ දැන් ඇවිල්ලා ඉන්නේ. அந்த வேலைகளை நாமளே நோக்கி செல்வதற்காக நாம் சிறிய திட்டங்களை பண்ணுவோம். වලිකාමම් බටහිර ඔබේ ප්‍රදේශයට ඒ සංවර්ධනය දැන් ගේන්න ඕනේ. වලිකාමම් බටහිරට ඒ පොරළ සංවර්ධනය ගේන්න. வலிகாமம் தென்கிழக்கிற்கான இந்த பொருளாதாரத்திற்கான அபிவிருத்தி நாம் இவர்களுக்கு முயற்சியை ஏற்படுத்துகிறோம். ඒකට වලිකාමම් ගමේ බලය මාලිමාවේ අතට එන්න ඕනේ. அதனால் இங்கே வலிகாமத்தினுடைய இந்த சபையினுடைய பதத்தினை நமது தேசிய மக்கள் சக்திக்கு நீங்கள் தர வேண்டும். වලිකාමම් බලය ගන්න තමයි මේ කණ්ඩායම දැන් ඡන්දෙට ඇවිල්ලා ඉන්නේ. இந்த வலிகாமத்தினுடைய பதத்தை இந்த அணிக்கு கொடுப்பதற்காக நாம் சேர்ந்து தயாராக අපිට හොඳ ශක්තිමත් ටීම් එකක් ඉන්නවා. எங்களுக்கு மிகுந்த சக்தி இந்த அணியோடு இருக்கிறது. පාර්ලිමේන්තු ඡන්දෙ දිනුවා වගේම பாராளுமன்ற தேர்தலை வெளிக்கொண்டது போல වලිකාමම් බටහිරත් අපි අනිවාර්යයෙන්ම දිනන එක දිනවාමයි. வலிகாமம் நிர்ணயிப்பினை நாம் வெளிக்கொள்ள வேண்டும். අපි උතුරු පළාතේ ප්‍රාදේශ සභා නගර සභා පළවෙනි වතාවට මාලිමාවේ ජයග්‍රහණය ලබනවා. அதே போல இந்த வடக்கு பகுதிகளில் முதன்முறையாக தேசிய மக்கள் சக்தியினை பிரதேச சபைகளுக்கு வெற்றி வாய்ப்பினை தர வேண்டும். අපි කරේ ජනතාව දැන් විශ්වාසය තියලා තියෙනවා. இது வந்து எவருக்கான நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்காக උතුරේ ජනතාව මාලිමාව කරේ විශ්වාසය තවත් වැඩි කරගනිමින් තියෙනවා. வடக்கு மக்களுடைய தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும். ඒක අපිට හොඳට පේනවා. ඒක පේනවා. அது எங்களுக்கு நன்றாக இருக்கிறது. අද මේ ශාලාවේ වල එකතු වෙලා ඉන්නේ ඒ ජයග්‍රහණය වෙනුවෙන්. ඒ ජයග්‍රහණය වෙනුවෙන් එකතු වෙලා ඉන්නේ. அந்த வெற்றிக்காக நாம் அனைவரும் நினைக்கிறோம். ඒ නිසා ඔබ මොකද කියන්නේ? அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? මේ සැරේ වලිකාමම් දිනනව නේද? இந்த முறை இந்த திருச்சபையை வெற்றி கொள்ளலாம் தானே? ආ
අනිවාර්යයෙන් කට්ටායම දිනනවා. දිනන්න පුළුවන්. අපිට ඡන්ද දෙන්නේ නැතුව වෙන කාටද ඡන්ද දෙන්න තියෙන්නේ? මේ රට හොරාකාපු දූෂිතයන්ට ඡන්ද දෙන්නේ නැහැ නේද? එහෙම ඡන්ද දීලා රට ආපස්සට යවන්නේ නැහනේ. අපි රට ඉස්සරහට ගෙනියමු. සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ග මැලේ අපි ඔක්කොම එකතු වෙමු. උතුර දකුණ නැගෙනහිර බටහිර අපි ඔක්කොම එකට එකතු වෙමු. අපි ශ්‍රී ලාංකීය ජාතියක්. අපි එක මවකගේ දරුවෝ. එනිසා අපි එකට එකතු වෙලා මේ රට ගොඩනගමු. ප්‍රාදේශීය සභාව කියන්නේ පුංචි දරුවගේ ඉඳලා වයසක අම්මා තාත්තා දක්වා ඔක්කොම වැඩ කරන්නේ එතනින්. දරුවෙක් ලැබෙන්න ඉන්නකොට මාතෘ සායනය පවත්වාගෙන යන්නේ ප්‍රාදේශීය සභාවෙන්. මොන්ටිසෝරි පවත්වාගෙන යන්නේ ප්‍රාදේශීය සභාවෙන්. දරුවන්ගේ ක්‍රීඩා පිට්ටනේ පවත්වාගෙන යන්නේ ප්‍රාදේශීය සභාවෙන්. මේ ගම් ඇතුලේ පාරවල් හදන්නේ ප්‍රාදේශීය සභාවෙන්. මේ ගම්වල ඇතුළට ලයිට් දාලා දෙන්නේ ප්‍රාදේශීය සභාවෙන්. විදුලිය ලයිට්. ඒ වගේම මේ තරුණයන්ගේ ක්‍රීඩාව ගැන බලන්නේ ප්‍රාදේශීය සභාවෙන්. ක්‍රීඩාව. ප්‍රාදේශීය සභාව නගර සභාව තමයි ඔබට නිවසක් හදන්න ගියාම ප්ලෑන් එක අනුමත කරනවා. ඔබේ කුණු ටික ඉවත් කරන්නේ ප්‍රාදේශීය සභාවෙන්. ප්‍රදේශයේ කුණු ඉවත් කරන්නේ ප්‍රාදේශීය අන්තිමට මැරුණම කනත්ත පවත්තන් යන්නේ ප්‍රාදේශීය සභාවෙන්. ඒ කියන්නේ උපතේ ඉඳලා මරණය දක්වා ඔක්කොම කරන්නේ ප්‍රාදේශීය සභාවෙන්. දැන් අපිට ඕනේ ඔබේ ගම දියුණු කරගන්න. ගම දියුණු කරන්න නම් ගමට අදූෂිත පාලනයක් එන්න ඕනේ. දූෂණේ නැති පාලනයක්. දැන් අපි ඉදිරිපත් කරලා ඉන්නේ එහෙම කණ්ඩායමක්. හොරකම දූෂණේ නැති, වංචාව නාස්තිය නැති අලුත් කණ්ඩායමක් තමයි ඔබේ නායකත්වයට පත් වෙන්නේ. ඔබේ ගම දියුණු කරන්න ඒ කණ්ඩායම අපි බලයට ගෙමු. ආණ්ඩුවේ සංවර්ධනය ගමට අරගෙන එමු. මේ ඡන්දේ අන්න එහෙම හිතලා අපි පාවිච්චි කරමු. ඒකට අපි ඔක්කොම එකට එකතු වෙමු. අපි අතර ભેද නැහැ. நாங்கள் இடம் பேதம் இல்லை, இன பேதம் இல்லை, மொழி பேதம் இல்லை, சாத பேதம் இல்லை, மத பேதம் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளை අපි එකට එකතු වෙලා රට හදමු. අපි අවස්ථාවාදී නෑ. நாங்கள் சந்தர்ப்பவாதி இல்லை. එයින් අපි එකට එකතු වෙන්න ඕනි.
අපි ඒ ශක්තිය පෙන්වමු. நாங்கள் அந்த சக்தியை கட்டியெழுப்போம். අපි ඒ බලය පෙන්වමු. நாங்கள் அந்த பலத்தை காட்டுவோம். මෙදාසරේ මාලිමාව විශිෂ්ට ලෙස ජයග්‍රහණය කරමු. அதனால் இந்த முறை தேசிய மக்கள் சக்தியை திசை காட்டியை மிகுந்த முன்னிலை வைத்து வெற்றியாக செய்வோம். වලිකාමම් ගම දියුණු කරමු. வலிகாமம் பிரதேசத்தை நாம் கட்டியெழுப்போம். අන්න ඒ වෙනුවෙන් ඔබ සියලු දෙනාට ශක්තිය ලැබේවා. அதற்காக நாம் அனைவருக்கும் இந்த சத்தியம் கிடைக்கும். වැඩි වැඩියෙන් ධෛර්යය ලැබේවා. වැඩි වැඩියෙන් ධෛර්යය ලැබේවා. அதேபோல் அவர்களுக்கான மிகுந்த பலத்தை தொடர்ச்சியாக நாம் கொடுத்துக்கொள்வோம். ජාතික සමගිය ගොඩනැගේවා. தேசிய சக்தியை நாம் கட்டியெழுப்போம் என்பதால் ශ්‍රී ලාංකීය ජාතිය විදිහට අපි එකට ගමන් කරමු. ஸ்ரீலங்கர் மக்களுக்கு நாம் அனைவரும் உதவி செய்யலாம். ඔබ සියලු දෙනාටම ජය වේවා. ඔබ සියලු දෙනාටම ජය වේවා. உங்கள் அனைவருக்கும் வெற்றி உண்டாகும். நன்றி வணக்கம். நான் வெடி பெறுகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. வெளிநாட்டு அமைச்சர் வருகை தந்திருக்கின்றார். அவருடைய பேச்சை செவிமடுப்பதற்கு கேட்பதற்கு தான் இந்த இடத்துல கூடுதலாக கிடைக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் நான் உங்களோட கூடுதலாக பேசணும். நான் பேச்சை கொஞ்சம் ஷோர்ட்டா போகலாம்ப்பா. இன்றைக்கு இந்த கூட்டம் ஏன் எதனால் நடக்குதுன்றது உங்களுக்கு கொஞ்சம் எதனால பெருமாறாட்சி நாங்கள் எல்லாம் பார்க்கிறார். உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறும். வலுமேற்கான பிரதேச சபை தேர்தல் இடம்பெறும். அந்த வலுமேற்கான பிரதேச சபை தேர்தலில் நாங்கள் மீண்டும் வந்து உங்களுடைய கேட்கின்ற உங்களுடைய உண்டான வாக்குகளை பெறுமதியான வாக்குகளை எங்களுக்கு திசை காட்டிக்கு தாருங்கள் என்று கேட்பதற்கு தான் இன்றைக்கு நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். நாங்கள் திசை காட்டி தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் எல்லாம் கேட்கல. நாங்கள் ஏன் எதனால் திசை காட்டிக்கு வாங்கணும்? ஏன் கேட்டால் வேறு எதுவல்ல, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எல்லாம் செய்தீங்க. கடந்த நவம்பர் மாதம் அதையும் விட பெரிய ஒரு மாற்றம் செஞ்சு. அந்த மாற்றம் தான் வேறு எதுவுமல்ல, பாராளுமன்றத்திற்கான ஜனாதிபதி பதவிக்கு இது நாள் வரைக்கும் மேட்டு குடிகளுக்கு மாத்திரம், உயர் வர்க்கத்திற்கு மாத்திரம், பணக்காரர்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி பதவியை சாதாரண மனிதரான உங்களுடைய தோழன் அனுரகுமார் திசாநாயக்காவை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜனாதிபதியா. அப்ப அதுக்கு பெரிய மாற்றம் நடந்துள்ளார். இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல் என்பது, அரசாங்கம் என்பது, ஜனாதிபதி பதவி என்பது அந்த உயர் வர்க்கத்திற்கு மேற்கு குடிகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த சூழலில் அதை மாற்றி அமைக்கின்ற போது எல்லாருக்கும் தெரியும். வடக்கில் வாழ்கின்ற மக்கள் எங்களுக்கு கூடுதலாக வாக்களிக்காத காரணம் இல்லை. மற்றவர்களுக்கு கொண்டாலும் சரி, பிரேமதாசாவுக்கு கொண்டாலும் சரி, அதே நேரத்தில் சங்கத்துக்கு கொண்டாலும் எங்களுக்கு கூடுதலான வாக்கு, லட்சக்கணக்கான வாக்கு. எங்களுக்கு கிடைத்த வாக்கு 27,000 வாக்கு. அப்ப 27,000 வாக்குகள் கிடைக்கின்ற பொழுது மக்கள் கேட்டார்கள், அல்லது ஊடகத்தினாலும் கேட்டார்கள், உங்களுக்கு 22,000 வாக்கு தானே கிடைத்திருக்கிறது. நான் சொன்ன அந்த 22,000 வாக்குகள் என்பது எங்களுடைய வாக்குறுதி அதிகரிப்பு சதவிகிதத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கையிலேயே கூடுதலான சதவிகித அதிகரிப்பில் முதலாவது ஸ்தானத்தில் இருப்பது யாழ் மாவட்டம். அதனால் எதிர்வரும் பொது தேர்தலில் மக்கள் நிச்சயமாக எங்களை அதி உயர்வான இடத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள். அதன் பிறகு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பொது தேர்தலில் 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது மாதிரி யாழ்ப்பாணத்திலிருந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், வன்னியில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இது நாள் வரைக்கும் யாருமே அசைக்க முடியாது, நினைக்கும் பார்க்க முடியாத இந்த விகிதாச்சார தேர்தல் முறையின் கீழ் 3 பெரும்பான்மை எடுப்பது என்பது நினைக்கும் கூட பார்க்க முடியாது என்று நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஜனாதிபதி தேர்தல் இங்கிருக்கின்ற மக்கள் ஏற்படுவதாக
அனுரைக்கு வாக்களிக்கவில்லை என்று கேட்டு பார்க்கின்ற போது வேறு எதுவும் அல்ல. அதற்கு முன்னர் நடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது உங்களுக்கு எல்லாருக்கும் கோட்டாபி ராஜபக்சாவுக்கு 69 லட்சம் வாக்கு, சஜித் பிரேமதாசாவுக்கு 45 லட்சம் வாக்கு, அனுரைக்கு 4 லட்சம் வாக்கு. அப்ப கணித சூத்திரத்தின்படி என்றால் அனுவிட வெற்றி சாத்தியமில்லை. அப்படிதான் உள்ள மக்கள் நினைத்தார்கள். சூத்திராளர் இருந்த போதும் கூட எல்லாரும் தெரியும், அரசியல் என்பது சமூக மாற்றம் என்பது கணித சூத்திரம் அல்ல. பெரிய பாய்ச்சலாக சமூக மாற்றங்கள் ஏற்படும் என்பதுதான் நியதி. அந்த நியதியின் அடிப்படையில் அனுவர் வெற்றி பெறுகின்றார். வெற்றி பெற்றதன் பிறகு பல்வேறு மாற்றங்கள் நிகழ்கின்றது. பல்வேறு மாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது இங்கிருக்கின்ற மக்கள் நினைத்தார்கள், ஏன் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது அனுருக்கு வாக்களிக்கவில்லை என்று மக்கள் கஷ்டப்பட்டார்கள். அதனுடைய விளைவாக பொது தேர்தலில் எங்களுக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு அந்த 159 பேரோடு சேர்ந்து கொண்டு எங்களுடைய கேபினட் சபையோடு சேர்ந்து கொண்டு எங்களுடைய அமைச்சரவையோடு இணைந்து கொண்டு இன்றைக்கு இந்த மாவட்டத்தை முன்னேற்றுகின்ற வேலை திட்டத்தை மௌனமாக முன்னெடுத்து வருகிறார்கள். பெரிய ஆரவாரங்கள் கிடையாது, ஆர்ப்பாட்டங்கள் கிடையாது. அமைதியான முறையில இந்த பிரதேசத்துடைய வீதிகளை உணரவிக்கின்ற வேலை, குளங்களை உணரவிக்கின்ற வேலை, வறுமையை ஒழிக்கின்ற வேலை, வீதி லாபங்களை பொருந்துகின்ற வேலையிலிருந்து எல்லா வேலைகளுக்கும் இன்றைக்கு தாங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார். அவ்வாறு முன்னெடுத்து வருகின்ற பொழுது இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல் சங்கிகள், அரசியல் அனாதைகள் எங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார். 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றை காலம் சட்டத்தை காலம் பாதிப்பதை பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற குறைபாட்டை மாற்றம் கொண்டுகிறார். சரி, பேசவில்லை. இதனால் வரைக்கும் நீங்கள் பேசியதை சாதித்தீர்கள். இதனால் வரைக்கும் இங்கிருந்து தொடர்பு செய்து பாராளுமன்றத்திற்கு சென்ற எல்லாரும் பேசினீர்களா? சரி, பேசுவதன் மூலமாக எதிர்கால வினைத்திறன் மிக்கதாக மாற்ற முடிந்ததா? இல்லை. எங்கிருக்கின்ற 3 பேருடைய குரல் 34 வருடங்களாக மூடப்பட்டிருந்த பலாலி வீதி திறக்கப்படுகின்றது. அந்த 3 பேருடைய குரல், அது மௌனமாக இருந்த குரல், ஆரவாசம் இல்லாத குரல், அவ்வாறான குரல்களின் ஊடாக இன்றைக்கு வேலையில் இடம்பெறுகின்ற பொழுது இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல் அனாதைகளுக்கு அவர்கள் நரிகளை கொண்டு ஊழையிடுவதை மாத்திரமே செயற்பாடாக கொண்டிருக்கிறார்கள். அதனால நம்பர்கிட்ட இருக்கின்ற வேலை வேறுதும் அல்ல, அவர்கள் சொல்வதை சொல்லட்டும், செய்வதை செய்யட்டும். என்ன நாம் என்ன நம்ம சொல்லும், தூற்றுவோர் தூற்றட்டும், பூற்றுவோர் பூற்றட்டும், நான் செல்லும் வழி நேர்வழியாகும். அந்த துணிப்பொருளில் இருந்து கொண்டு இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி தனது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. முன்னெடுப்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் இருக்கின்ற கலக்கம் வேறுமல்ல, வலிமேற்கு பிரதேச சபை இம்முறை தேசிய மக்கள் சக்தி வசமாக போகின்றது. அது தேசிய மக்கள் சக்தியுடைய வசமான பிறகு கடந்த 76 வருடங்களாக செய்ய முடியாதிருக்கின்ற, அது மாத்திரமல்ல, இதில் ஏற்பட்டிருக்கின்ற லஞ்ச ஊழல் மோசடி ஆட்சிக்காரர்களுடைய அனைத்தும் வெளியில் வருகின்ற போது இங்க இருக்கின்ற பழைய குருடி கதவு குருடி என்று பழைய பாணிகள், பழைய புராணங்கள் வாங்கி வெளியே வருகின்ற பொழுது பல்வேறு ஊழல் மோசடிகள் வெளியே கொண்டு வர வேண்டுமா வேண்டாதா என்று கொண்ட மக்கள் தீர்மானிக்கின்ற பொழுது அவர்களுக்கு கலக்கம் ஏற்படுகிறது. அந்த கலக்கத்தினுடைய வெளிப்பாடாகவே இன்றைக்கு எங்கள் மீதான அவதூறுகளை கட்டவிட்டு விடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். என் மீதும் கூட கட்டவிட்டு விடுகின்றார்கள். நான் கடற்தொழில் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றேன். கடற்தொழில் அமைச்சராக இருந்து கொண்டு உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இது நான் வரைக்கும் இந்த நாட்டில் இந்திய மீன்பிடி படகுகள் எமது கடற்பரப்பு வந்து நாசமாக்கப்படுகின்ற போது அந்த நாசமாக்குவதற்கு எதிராக பூரணமாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் கூட அதற்கு எதிராக முதுகெலும்போடு அந்த இந்திய அதிகாரிகளோடு
கூட குரல் கொடுக்க முடியுமா இருப்பதென்றால் வேறு யாருக்கும் அல்ல, தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தினாலாம். அந்த வகையில் இன்றைக்கு நாடு நல்ல திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் நாங்கள் சொன்னவற்றை செய்கின்றவர்களாக மாறியிருக்கிறோம். ஏழைகளை கூடுதலாக கவனிக்கின்ற வரவு செலவு திட்டத்தை கொடுத்திருக்கின்றோம். ஆஸ்மஸ்ம திட்டத்தின் மூலமாக மக்களுடைய ஏழ்மையான மக்களுக்கு போதுமான நிதியினை பெற்றுக் கொடுக்கின்ற வேலைகள் செய்வது, அதை பேரத்தில் ஆஸ்மஸ்ம கிடைக்காதவர்களுக்கு மேலும் பெற்றுக் கொடுப்பதற்கான வழிமுறைகளை செய்வது, அதை போன்று பாடசாலை பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பனவை கொடுப்பதற்கு ஆன நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். ஜப்பாத்துக்கான மானியத்தை கொடுப்பதற்கு எடுத்து வருகின்றோம். அதை போன்று கொடுப்பனவை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனை கொடுப்பனவை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஊரக மானியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மீன்பிடி வல்லங்களுக்கான மண்ணெண்ணெய் மானியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா வகையிலும் மானியங்களை வழங்குகின்ற அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கின்ற நேற்று அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைத்தது. தேடி பாருங்கள், இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கிடைத்தது. அனைவருக்குமான அடிப்படை சம்பளம் பேசிக் சேலரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு முன்னால் இருக்கின்ற போலீஸ்காரர்கள் இருக்கின்றார்கள், அவருடைய சம்பளம் கூட அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். இவ்வாறான வேலைகள், மக்களுக்கான மானியங்கள், மக்களுக்கான உதவி திட்டங்கள், கிராமங்களை கட்டியெழுப்புகின்ற வேலைகள், கிராம வீதிகள், குளங்கள், பாடசாலைகள், வைத்தியசாலைகள் அனைத்தையும் கட்டியெழுப்புகின்ற, அனைத்தையும் முன்னேற்றுகின்ற வேலைகளை முன்னெடுப்பது எமது நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த நிலையில் இல்லை. தவறுகளை போடுகிறே அந்த உங்களுக்கு 2022ஆம் ஆண்டு இந்த நாடு என்பது வங்குரோக்கு அடைந்த நாடென அறிவிக்கப்பட்ட நிலையில் தான் எங்களிடம் ஒப்படைத்தார்கள். எங்களிடம் ஒப்படைத்ததற்கு பிறகு கூறினார்கள், உங்களுக்கு வெளிநாட்டு உறவுகள் கிடையாது, வெளிநாட்டு உறவுகள் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கின்ற நிதி நிறுவனங்கள் வரப்போவதில்லை, உதவிகள் கிடைக்காது, அதனால் மீண்டும் இருண்ட யுகத்துக்கு நோக்கி சென்றுவிடும் என்று கூறினார்கள். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், இப்பொழுது வந்திருப்பது வெளிநாட்டு அமைச்சராகும். கடந்த காலங்களில் பல வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். வெளிநாடுகளுக்கு சென்றதன் பிறகு இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் கடந்த காலங்களில் கைவிடப்பட்டிருந்த, ஜப்பானால் கைவிடப்பட்ட இருந்த அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தையும் எங்களுடைய தோழர் வெளிநாட்டு அமைச்சர் விஜய் மூலமாக மீண்டும் இலங்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. சீனாவினுடைய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவுடைய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது இதெல்லாம் வேறு எதிரால் அல்ல, எங்களிடம் இருக்கின்ற ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகள் காரணமாக வெளிநாட்டு கொள்கை தூர நோக்குள்ள செயற்பாடுகள். அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கு நாடு படிப்படியாக மேலே உயர்ந்து வருகிறது. அவ்வாறு உயர்கின்ற போது எங்களுக்கு தேவை இருக்கின்றது, இந்த வகையில் வாழ்கின்ற பின்தங்கிய நிலையில் இருக்கும் மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்றால் வேறெதுமல்ல, இந்த கிராமங்களில் இருக்கின்ற பின்தங்கிய மக்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும் என்றால், அவர்களுடைய பிரச்சனையோடு ஒன்று கலந்தவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள் உண்டாகவே உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒதுக்கப்படுகின்ற நிதி, வரவு செலவு திட்டத்திலிருந்து ஒதுக்கப்படுகின்ற நிதி எங்களுடைய கிராமத்தில் சென்றடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வலி மேற்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியிடம் ஒப்படைப்பதன் மூலமாகவே நாங்கள் முன்னெடுக்கின்ற சகல அபிவிருத்தி வேலைகளில் துரிதமாகவும் வேகமாகவும் முன்னெடுக்க முடியும் என்பதை நீங்களும் மறுதளிக்க மாட்டீர்கள். அந்த வகையில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுடைய தோழர் கபிலன் குறிப்பிட்டது போன்று வடக்கு, அதாவது வட்டுக்கோட்டை என்பது பல்வேறு வழிகளிலும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகரம், பிரதேசமாக பல்வேறு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களை உருவாக்கிய பிரதேசமாகும். பல்வேறு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டங்களை முன்னெடுத்த வீர மரபனுடைய மண்ணாகும். பல்வேறு முற்போக்குவாதிகளால், இடதுசாரிகளால் பல்வேறு இடதுசாரித்துவ முற்போக்குவாதிகள் பிறந்த
மண்ணாக அந்த மண்ணை இனியும் காவு கொள்கின்ற, அதை சூறையாடுகின்ற அல்லது அந்த மக்களை இனியும் பகடைக்காய்களாக பயன்படுத்துகின்ற அரசியலுக்கு இங்கு இருக்கின்ற மக்கள் மீண்டும் செல்ல மாட்டார்கள் என்பது எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே நாங்கள் உங்களையும் நம்புகின்றோம். அதனால் எங்களுடைய அன்பர்கள் வேறு யாரும் அல்ல, எங்களுடைய தங்கங்கள் வேறு யாரும் அல்ல, நீங்களாக நாங்கள் உங்களைத்தான் நம்புகின்றோம். அதனால் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அவ்வாறு கட்டியெழுப்புவதற்கு எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற ஊராட்சி சபை தேர்தலிலே வலி மேற்கு பிரதேச சபையை வேறு யாருக்கு ஒரு நபரை கூட கொடுக்காது. திசை காட்டியின் முன்னால் முன்னெடுத்து முழு பிரதேச சபையில் எங்களுக்கு தாருங்கள் என்று நாங்கள் மிக மிக வினயமாகவும் அன்பாகவும் கேட்கிறோம். இவ்வாறு நாங்கள் கேட்கின்ற பொழுது மற்றவர்களும் வந்து சொல்லலாம், கேட்கலாம். அடே தமிழா, வடக்கு என்பது தமிழனுடைய தாயகம், என்ன பட்டுக்கோட்டை என்பது பல்வேறு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசம், அதனால வேண்டும் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கூறலாம். உங்களுக்கு தெரியும், இங்கு ஓட்டு கேட்கின்ற இந்த பிரதேச சபையில் போட்டியிடுகின்ற எங்களுடைய கஜாலினி எடுத்துக்கொண்டால் சரி, எங்களுடைய சுமதி எடுத்துக்கொண்டால் சரி, எங்களுடைய கஜமுகன் எடுத்துக்கொண்டால் சரி, எங்களுடைய நாதர் எடுத்துக்கொண்டால் சரி, எங்களுடைய பரமலிங்கத்தை எடுத்துக்கொண்டால் சரி, எல்லோருமே வேறு யாரும் அல்ல, இந்த வட்டு மண்ணினுடைய சொந்தக்காரர். அவர்கள் சாதாரண மனிதர்கள் கூடமல்ல, கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் சந்தித்தவர்கள். அதனால் இங்கிருக்கின்ற மக்களுக்கு தலைமை சார்ந்ததற்கு போதுமான தகமை அவர்களுக்கு உண்டு என்பதையும் நாங்கள் கூறிக்கொண்டு, அந்த வகையான தலைவர்களை தெரிவு செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு, அவ்வகையான தலைவர்களை தெரிவு செய்வதற்கு உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் வலிமை மேலும் கிடைக்கிறது